வளைகுடா நாடான ஓமனிடம் இருந்து பழைய போர் விமானங்களை பெற இந்தியா முடிவு செய்துள்ளது. விமானப்படையின் இந்த முடிவுக்கு காரணம் என்ன என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் கூட்டு தயாரிப்பான ஜாகுவார் ரக போர் விமானங்கள் 1973ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டன. தாக்குதலுக்கு பெயர் பெற்ற இந்த விமானங்களை வாங்க இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு 1978ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது. முதற்கட்டமாக ஜாகுவார் போர் விமானங்களை பிரிட்டனிடம் இருந்து இறக்குமதி செய்த இந்திய அரசு பின்னர் பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளுக்கு இந்த விமானங்களை இந்தியாவில் தயாரிக்க தொழில்நுட்ப பகிர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன்படி பெங்களூருவில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் இந்த விமானங்களை தயாரிக்க தொடங்கியது. தற்போது இந்திய விமானப்படையில் 115 முதல் 118 ஜாகுவார் ரக போர் விமானங்கள் உள்ளன. இந்த போர் விமானங்களின் தொழில்நுட்பம் மிகவும் பழமையானதால் இந்த ரக போர் விமானங்களுக்கு 2007ஆம் ஆண்டு முதல் பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகள் ஓய்வு அளித்தன. அதனைத் தொடர்ந்து இந்த விமானத்தை பயன்படுத்திய ஓமன் நாடும் 2014ஆம் ஆண்டு பணியில் இருந்து நீக்கியது. ஆனால் இந்தியா தற்போது வரை இந்த விமானங்களை விமானப்படையில் பயன்படுத்தி வருகிறது. இந்த விமானங்கள் மிகவும் பழமையானதாக மாறியுள்ளதால் இந்த விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் உதிரி பாகங்களை பெற கடந்த 2017ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாடு பயன்படுத்தி பணியில் இருந்து நீக்கிய ஜாகுவார் ரக போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்தது. அதன்படி 31 ஜாகுவார் விமானங்கள் பிரான்சில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து அந்த உதிரி பாகங்களை இந்திய விமானங்களில் பயன்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது ஓமன் நாடு பயன்படுத்தி தற்போது சேவையில் இல்லாத விமானங்களை வாங்க இந்தியா அரசு முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக சுமார் 15 முதல் 16 பழைய ஜாகுவார் விமானங்களை ஓமனிடம் இருந்து பெற இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியா தான் வைத்துள்ள ஜாகுவார் ரக போர் விமானங்களை 2027ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக சேவையில் இருந்து விலக்க திட்டமிட்டுள்ளது. இந்த விமானங்களுக்கு பதிலாக இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் MK-1A மற்றும் தேஜஸ் MK-2 ஆகிய விமானங்களை பயன்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.